குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஹவு டு கண்ட்ரோல் பாடி ஃபேட் வித்தவுட் ஸ்ட்ரகிள். ஸோ நீங்கள் ஸ்ட்ரகிள் இல்லாமல் உங்களோட பாடி ஃபேட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது, அதாவது பாடியோட ஃபேட்டை கம்மி பண்ணுறது என்ற ஒரு டாப்பிக்கை நம்ம இந்த கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பிரச்சனையோட ரூட் காஸ் என்னன்றதை பார்க்கணும். அதாவது எங்கே ஸ்டார்டிங் ஆகுது, ஸோ எதனால் நம்ம ஃபேட் லாஸ் ஃபேட் பண்ண முடியல, ஏன் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதனோட ரூட் பேட்டர்னை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு கன்சல்டேஷன்ஸை கொடுத்துட்டு அதுக்கான ஒரு டயட் பேட்டர்னை நம்ம கொண்டு வந்தோன்னா நம்ம ஃபேட் லாஸ் ஜேர்னி ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் மிஸ்டேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள் டிஸ்டர்பன்ஸ், அதாவது உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் தப்பாக இருந்தாலுமே, அதாவது நீங்கள் 8 ஹவர்ஸே தூங்கலாம், பட் ஸ்லீப்பிங்கோட பேட்டர்னிங்னா நைட் 12 o'clock படுத்து மார்னிங் 8:30 9 o'clock வரைக்கும் தூங்குறது தப்பு. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீப் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். நீங்கள் மினிமம் ஒரு 8 to 9 hours இல்லை 10 hours ஆக்டிவாக இருந்தீங்கன்னா, அண்ட் அதுக்கு அடுத்த ஒரு 8 to 9 hours நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் உங்களோட பாடியோட ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களோட ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் கேரி பண்ண முடியும். நீங்கள் உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்னை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா இதுவே ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் வெயிட் கெயின். ஸோ உங்களால் ஃபேட் லாஸ்ன்ற ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது அந்த இடத்த. அண்ட் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ உங்களோட ஃபுட் பேட்டர்னிங் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். உங்களோட ஃபுட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான ஒரு கஸ்டமைஸ் டயட் பிளானை உங்களோட பாடி கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொண்டு போனோன்னா உங்களோட ஃபேட் லாஸ் ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உங்களோட வாட்டர் இன்டேக். நீங்கள் உங்களோட வாட்டரை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றத ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கஸ்டமைசபிள் பிளானை பார்த்துக்கணும். ஸோ உங்களோட வாட்டர் இன்டேக் போராக இருந்ததுன்னா, உங்களோட ரெகுலர் வாட்டர் இன்டேக் பார்த்திங்கன்னா மினிமம் 3.5 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் உங்களுக்கு டெய்லி பேஸிஸில் நீங்கள் ப்ராப்பராக இன்டேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் உங்களோட ஃபேட் லாஸ் ஜேர்னியை தடைப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உங்களோட டே டு டே ஸ்ட்ரெஸ் லெவல். ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவலை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரியலனா, இல்லை ஸ்ட்ரெஸ் லெவலை ப்ராப்பராக உங்களால் மேனேஜ் பண்ண முடியலனா கண்டிப்பாக உங்களோட ஃபேட் லாஸ் ஜேர்னி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் உங்களுக்கான வெயிட் கெயினுக்கான இஷ்யூவாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஸோ தைராய்டு ஹார்மோன்ஸு, அப்படி இல்லைனா உங்களை பர்டிகுலராக உங்களுக்கான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருந்ததுனாலுமே உங்களோட ஃபேட் லாஸ் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கான கரெக்டான ஒரு சொல்யூஷன் நம்ம கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாகவே நடக்கும். ப்ளஸ் நியூட்ரிஷனும் ப்ளஸ் டயட் ப்ளஸ் ப்ராப்பரான எக்ஸசைசஸ் வித் ட்ரெய்னர் சப்போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபேட் லாஸ் ஜேர்னி சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே கொண்டு வரேன். தேங்க்யூ.